தமிழகத்தின் விடிவெள்ளியே என முதலமைச்சர் ரங்கசாமியை வரவேற்று அவர் வீட்டு முன்பு ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து 2011ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியை துவங்கினார். கட்சி துவங்கிய 2 மாதத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தார். பின் அதிமுகவை கழட்டிவிட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவுடன் ஆட்சியை துவங்கினார். 2015ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. இதற்கிடையில் 2வது முறையாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தற்போது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தமிழ்நாட்டு பக்கம் கவனம் சென்றுள்ளது. அதற்காக புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக தொகுதியில் கவனம் செலுத்தி வந்தார். இந்நிலையில் விக்கிரவாண்டி, வானூர், மயிலம், நாகப்பட்டினம், சிதம்பரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தமிழகத்தின் விடுவெள்ளி, வருங்கால தமிழகமே உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய போஸ்டரை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வீட்டு எதிரே ஒட்டியுள்ளனர். இந்த போஸ்டர் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேள்வி கேட்கும் உரிமையை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. நக்கல் நையாண்டியோடு பேசுவதை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் சாய்ஜி சரவணகுமாரின் விமர்சனம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த நமச்சிவாயம், அமைச்சர் பதவி இல்லாத விரக்தியில் சாய் சரவணகுமார் அப்பத்தமாக பேசுவதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக உள்துறை அமைச்சர் நல்ல முடிவு எடுப்பார் என்று எதிர்பார்த்தேன். அது நடக்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கேள்வி கேட்கின்ற உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. ஏன் கேள்வி எழுப்பினீர்கள் என்று கேட்கும் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இல்லை என்பதை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இந்திய நாட்டின் முதல் குடிமகனுக்கும் ஒரு ஓட்டுத்தான், சாதாரண சாமானியனுக்கும் ஒரு ஓட்டுதான், நமச்சிவாயத்திற்கும் ஒரு ஓட்டுதான், சாய சரவணகுமாருக்கும் ஒரு ஓட்டுதான் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை. என்னை அமைச்சராக்கியது பாரதிய ஜனதா கட்சி என்று குறிப்பிட்ட அவர், அமைச்சர் பதவி என்பது என் அப்பா வீட்டு பதவி இல்லை, மக்களுக்கு சேவை செய்வது. அமைச்சர் பதவியில் இல்லை என்பது பற்றி நான் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதில்லை. நரேந்திர மோடி மந்திரியாக இரு என்றாலும் பணி செய்வேன், சட்டமன்ற உறுப்பினராக இரு என்றாலும் பணி செய்வேன் என்று காட்டமாக தெரிவித்தார். நான் ஜெயிச்சிடுவேன் என்று சொல்லி 30 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் சென்று குறைவான ஓட்டுகளை வாங்கி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தவுடன் பெருந்தலைவர் காமராஜர் போன்று தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை வலுப்படுத்த சென்று இருக்க வேண்டும். அப்படி என்றால் செய்துவிட்டு தன்னை பற்றி அவர் விமர்சனம் செய்திருந்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் அப்படி செய்யாமல் தன்னை மட்டும் விமர்சனம் செய்துவது எந்த விதத்தில் நியாயம் என்றார். நாட்டுக்காக தியாகம் செய்த கட்சி தான் பாரதிய ஜனதா. ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக நமச்சிவாயம் பேச வேண்டும், நக்கல் நையாண்டி எல்லாம் செய்யக்கூடாது என்று கடுமையாக சாடிய சாய சரவணகுமார் பொறுப்பை உணர்ந்து கடமை உணர்ந்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார். தீவிரவாதத்தையும் வன்முறையையும் அடியோடு ஒழிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி. இதுபோன்று பேசுவதை விட்டுவிட்டு மக்களுக்காக அவர் செயல்பட வேண்டும். இதோடு நிறுத்திக் கொண்டால் நல்லதாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்த அவர், மாநில வளர்ச்சிக்காக பணிகளை செய்வோம், வாழ்க பாரதம் என்றார். போக்குவரத்து சிக்னலில் நிற்காமல் செல்வதற்கு டிஜிபி பாதுகாப்போடு செல்கிறார். மக்களை பாதுகாக்க வேண்டிய டிஜிபிக்கு எதற்கு பாதுகாப்பு என்று கேள்வி எழுப்பிய அவர், வெளியூர் செல்லும் போது வேண்டுமானால் பாதுகாப்பு, உள்ளூரில் தேவையில்லை, அதையெல்லாம் விலக்கிவிட்டு மக்கள் பணி செய்ய அவர்கள் முன்வர வேண்டும் எனவும் சாய் சரவணகுமார் கேட்டுக்கொண்டார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வழக்கறிஞர்களின் இந்த போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் மன்றம் சார்பில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொழிலதிபர் ஜோ சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சமீபத்தில் இலங்கை கடற்படையினரால் துப்பாக்கி முனையில் சிறைப்பிடிக்கப்பட்ட 12 இந்திய மீனவர்களில் காரைக்கால் பட்டினச்சேரியைச் சேர்ந்த வசந்த், முருகையன் மற்றும் ஸ்ரீகுமார் ஆகிய 3 குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி சிறிய உதவித்தொகையாக ரூபாய் 10,000 மற்றும் அத்தியாவசிய மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சி தேசிய மக்கள் மன்றம் தெற்கு கிளை அப்துல் பாசித் தலைமையில் உன்னிகிருஷ்ணன் முன்னிலையில் உமாபதி மற்றும் சண்முகம் மற்றும் மண்ட உறுப்பினர்களுடன் இணைந்து நடைபெற்றது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இக்கடுமையான சூழ்நிலையில் தங்களை இணைத்து உதவி செய்த ஜோ சார்லஸ் மார்டினுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்ததுடன் தங்களது மகன்கள் மற்றும் கணவர்களை விரைவாக மீட்டு தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை தெரிவித்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் மின்னழுத்தம் காரணமாக டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மின்சார டிரான்ஸ்பார்மர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்தது. அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் இதனை பார்த்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இது குறித்து புதுச்சேரி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்று ரசாயன கலவையை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். டிரான்ஸ்பார்மர் வெடித்ததுமே அந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்டது. மின்னழுத்த பிரச்சனை காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மின்துறை ஊழியர்கள் அங்கு சென்று சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இலவச பொது மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் புதுச்சேரி மாநில அனைத்து தனியார் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் நலச்சங்கமும் அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உருளையன்பட்டி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் கௌரவ தலைவர்கள் சுப்பிரமணியன், பாண்டியன், சங்க தலைவர் கோவிந்தராஜ், துணைத் தலைவர் முருகன், ஆலோசகர் பிரசாந்த், செயலாளர் வினோத், பாஸ்கரன், துணை செயலாளர் மணிகண்டன், தட்சிணாமூர்த்தி, இணை செயலாளர்கள் சசிகுமார், இளமாறன், சக்திவேல், பொருளாளர் ரவி, துணை பொருளாளர் சிவராஜ், பன்னீர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பயணிகள், பொதுமக்கள், தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முகாமில் பொது மருத்துவம், எலும்பு சார்ந்த மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை, கண் பரிசோதனை, HIV விழிப்புணர்வு முகாம், ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சையை அளித்தனர். வெள்ளியனூர் தொகுதியில் 300 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகைக்கான ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாநிலம் முழுவதும் முதியோர், விதவை, முதற்கன்றுகள், கணவரால் கைவிடப்பட்டோர், திருநங்கைகள் என 10,000 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல்வரால் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதற்கன்றுகள், திருநங்கைகள் ஆகியோர் என 300 பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி இன்று வில்லியனூர் சண்முகா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வர்த்தக பிரிவின் இணை அமைப்பாளர் மதன் அவரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வர்த்தக பிரிவின் இணை அமைப்பாளர் மதன் புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன், முன்னாள் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி, உருளையன்பட்டி தொகுதி துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், பாஜக நிர்வாகிகள் வெற்றிவேல், அபிராமன் உட்பட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்தநாள் விழா திருபுவனை பீட் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை பகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி துணைத் தலைவர் விஜய் என்கின்ற லட்சுமண பெருமாள் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா திருபுவனை பெரிய பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுடன் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோருக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ராஜவேணி, மணிமாறன், பெருமாள், பச்சையப்பன், தட்சிணாமூர்த்தி, வீரகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து கூறி சிறப்பித்தனர்.
முத்தியால்பேட்டை தொகுதி மதுரை வீரன் கோவில் தெரு பொதுமக்களுடன் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் ஆலோசனையில் ஈடுபட்டார். முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் பொதுமக்களின் சொந்த பிரச்சனைகள் மற்றும் உதவிகளை தன் சொந்த செலவில் செய்து வருகிறார் காங்கிரஸ் கட்சி தொகுதி பொறுப்பாளரும் சமூக சேவகருமான ஈரம் ராஜேந்திரன். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் மதுரை வீரன் கோவில் தெரு பொதுமக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களின் தேவைகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அனைத்தையும் கேட்டறிந்தார். மேலும் இது குறித்து அதிகாரிகளிடம் முறையிடுவதாகவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து பிரச்சனைகளையும் முதல் 6 மாதத்தில் தீர்த்து விடுவேன் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன், ராஜி, பிரபு, சந்தோஷ், முருகன், ஜெயா, ஹரிஸ், பாலா, அஜய், புவி, சஞ்சய், அப்பு, மகளிர் சுயதொழில் குழு நிர்வாகிகள் வனிதா, புவனா, ஞானம், அஞ்சலை, ஜமுனா மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ரூபாய் 6000 உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரி கட்டுமான தொழிலாளர்கள், பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கட்டுமான நல வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ரூபாய் 6000 உயர்த்தி வழங்க வேண்டும். கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு தொகையை ரூபாய் 6 லட்சம் என உயர்த்தி வழங்கிட வேண்டும். தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மீண்டும் கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 25,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். நலவாரிய நிதியை முழுமையாக கட்டிட தொழிலாளர்களுக்கே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் 200க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்ற நவராத்திரி விழா பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நிறைவு பெற்றது. புதுச்சேரி ஆரோவில் மெயின் ரூட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோவில் நிர்வாகி டாக்டர் சுஜாதா மோகனசுந்தரம் தினமும் சிறப்பு பூஜைகள் செய்தார். மேலும் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலய நடனப்பள்ளியின் குருக்கள் உமா மற்றும் மாதவி ஆகியோர் தொடர்ந்து 10 நாட்கள் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தினர். இதில் பரதநாட்டியம், வாய்ப்பாட்டு, இசைக்கருவிகள் என வெகு சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தினர். மேலும் அவர்களின் மாணவர்கள் மட்டுமல்லாமல் புதுவை மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்றனர். இதில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற இசை மற்றும் நடன கலைஞர்கள் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நீதிபதிகள், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்ற மாணவர்களை வாழ்த்தி பரிசளித்தனர். இவற்றை சிறப்பிக்கும் விதமாக நேற்று பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நிறைவு பெற்றது. மற்றும் தினமும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் திருக்கோவில் சார்பாக சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் அங்கன்வாடி மையம் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்தி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு பொதுப்பணித்துறை மூலம் கட்டிடம் கட்டுவதற்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் 36,39,110 மதிப்பீட்டில் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்தி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியாரும் திருபுவனை தொகுதி சமூக சேவகியுமான AP அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசாராம், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர், பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் சாரங்கபாணி, ராஜேஷ், மணிகண்டன், அம்சா, சுப்பு, சிங்காரவேலன், சாலை பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமந்திரம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து
யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் நீலம் மற்றும் குங்கும நிற பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கரூர் தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்களுக்கு புதுச்சேரி ரம்மா அறக்கட்டளை சார்பில் தலா 20,000 ரூபாயை அதன் தலைவர் விக்கி என்கிற ராஜகணபதி வழங்கினார். கரூரில் கடந்த 27ஆம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொண்டு பரப்புரை மேற்கொண்ட கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் அப்பாவி பொதுமக்கள் 41 நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் இயங்கி வரும் ரமா அறக்கட்டளை சார்பாக அதன் தலைவரும் சமூக சேவகருமான விக்கி என்கின்ற ராஜகணபதி கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 20,000 காசோலைகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஏழுமலை, திரைப்பட இயக்குனர் ரவி சுப்பிரமணியம், திரைப்பட விநியோக பிரிவு சென்னை வேல்ராஜ், வழக்கறிஞர் கார்த்திக் ஆகியோர் உடனிருந்தனர். இந்திய தலைமை நீதிபதி மீது அவமதிப்பு செய்த வழக்கறிஞரின் தகுதி ரத்து செய்யப்பட வேண்டும் என முஸ்லிம் மக்கள் கழகம் வலியுறுத்தியுள்ளது. முஸ்லிம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் முனைவர் சாசு ஜைனுதீன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே இந்திய தலைமை நீதிபதி PR கவாய் அவர்களை அவமதிக்கும் நோக்கில் அவரை நோக்கி செருப்பை வீசியுள்ள வழக்கறிஞரின் செயலால் நாட்டின் நீதித்துறையின் மரியாதை பெருமளவில் களங்கமடைந்துள்ளது. இந்த சம்பவத்தை முஸ்லிம் மக்கள் கழகம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் நீதித்துறை அமைப்பு என்பது பொதுமக்களின் நம்பிக்கையின் அடித்தளம். அந்த அமைப்பின் தலைவரை அவமதிக்கும் விதமாக நடந்த இந்த செயல் சட்டத்தின் ஆட்சிக்கும் ஜனநாயக நெறிகளுக்கும் எதிரானது. சட்டத்தை காப்பதற்காக பதவியேற்ற ஒருவர் இத்தகைய ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபடுவது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. உடனடியாக அந்த நபரின் வழக்கறிஞர் தகுதி ரத்து செய்யப்பட வேண்டும். நீதித்துறையின் மரியாதையை காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மரக்காணம் அருகே ஞானக்கல் மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் 300 அங்காளம்மன் சங்கர் சுவாமியால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் எறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் பூதகாளி அம்மாளுக்கு கோமாதா பசு வழங்கினர். தென்கோடிப்பாக்கம் நந்தன் கோவில் எலக்ட்ரிக் மேளம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கிளியனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ், கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கூட்டுறவு வங்கி இயக்குனர் கீழ்புத்தப்பாக்கம் ஐயப்பன், உலகாபுரம் பெருமாள், காரட்டை ஜோதி பிரகாஷ், ஜனார்த்தனன், நாட்டாண்மை கண்ணன், டேங்க் ஆபரேட்டர் ரவி, எலக்ட்ரிஷியன் கோபு, புத்துப்பட்டு மேஸ்திரி விஜி, பூக்கடை வெற்றிவேல், கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.